இது என்னால் ஒருபோதும் முடியாது. மருதேவி, ஒரு பெண்ணாகப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும்? அச்சம், மனம், ஞானம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 குணங்களை பெற்றிருக்க வேண்டும். கணவனை கண் கண்ட தெய்வம் என்று வாழ வேண்டும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்ற புண்ணியத்தோடு வாழ வேண்டும். அப்படி இருக்கும்போது கணவன் சொல்லை மீறியதான பெண் தான் தமிழக பெண்கள். அப்படி இருக்கும்போது இந்த கணவன் சொல்லக்கூடிய சொல்லை ஏற்றுக்கொண்டு மறுநாடு சென்று தந்தையை கண்டு ஒரு 1000 மாற்றை கொண்டு வா. அவ்வளவுதான். திருமணமாகி 25 ஆண்டுகாலம் முடிந்து விட்டது. 26வது ஆண்டுகாலம் தொடங்கி விட்டது. அப்படி இருக்கும் பொழுது இதுவரைக்கும் என் தாய் வீட்டிற்கு என்னை அனுப்பி வைத்ததே கிடையாது. ஆனால் இன்று மட்டும் தங்களுக்கு வேலையாட்கள் வேண்டியதனால் என்னை அனுப்பி வைக்கிறீர்கள். என்னால் ஒருபோதும் போக முடியாது. வேலையாட்களை அழைத்து வர முடியாது. அடித்தது கிடையாது. எனக்கு குழந்தை நீ, உனக்கு குழந்தை நானாக வாழ்ந்து வருகிறோம். இருப்பினும் என் சொல்லை கேட்டு தாய் வீடு சென்று 1000 வேலையாட்களை கொண்டு வர முடியுமா? முடியாது. முடியாதா? முடியாது.
அத்தான் என்ற வார்த்தை ஆசையோடு இருக்க வேண்டும். மாமா என்ற வார்த்தை மனதார இருக்க வேண்டும். கணவன் என்ற வார்த்தை கடவுளுக்கு சமமாக இருக்க வேண்டும். அப்படி கடவுளுக்கு சமமாக இருக்கக்கூடிய இந்த கணவன் வார்த்தையை கேட்பது மனைவிக்கு பாக்கியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி நான் யார் முன்பே சொல்லியிருக்கிறேன். கல்லானாலும் கணவன், உள்ளானாலும் புருஷன் சொல்லுவாங்க. புல்லுன்னா சில பேர் நினைப்பாங்க, அது கிடையாது. தலையை முறைக்கிறதா புல், நம்ம நினைச்சா கிள்ளி போட்டு போயிடலாம். ஆனால் பில்லானாலும் உள்ளானாலும் நம் கணவன் தான். அசைக்க முடியாத பாறாங்கற்களாக இருந்தாலும் நம் கணவன் தான். கணவனின் மரியாதை எவ்விடத்திலும் பெண்ணாகப்பட்டவர் விட்டுக் கொடுக்க கூடாது. தாய் வீடு சென்று 1000 நாட்களை கொண்டு வந்தால் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, இந்த 1000 வேலிகளுக்கும் நல்லது. என்ன சொல்லுகின்றாய்? திருமணமாகி 25 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. இதுவரைக்கும் என் மீது கோவப்பட்டு சிறிதாக ஒரு வார்த்தை கூட பேசுறதே கிடையாது. சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறீரே அத்தா, இந்த இடத்தில் என் உயிரே போனாலும் அந்த வீட்டிற்கு என்னால் செல்ல முடியாது. முடியாது முடியாது. என்ன செய்வேன் என்று தெரியாது. தாய் வீடு 1000 வேலையாட்களை கொண்டு வா.